வெல்கம் டு கோர்ஸ் அப்டேட். ஸோ நம்ம சேனல் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமான எல்லா அப்டேட்டையும் கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கவுன்சிலிங் ஷெடியூலில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீட் அலாட்மெண்ட் டே பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. சீட் அலாட்மெண்ட் எல்லாருக்குமே வந்துருச்சு. லாஸ்ட் இயர்ஸ்க்காக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய கட் ஆஃப் லெவல் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு. கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப் லெவல் சேஃப் லெவலில் தான் இருக்குது. பட் ப்ரைவேட் அஃபிலியரோட லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப லீஸ்ட் வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பிசிஎல்லாம் பார்த்திங்கன்னா 165 ரேஞ்சுக்கு நமக்கு கட் ஆஃப் லெவல் இருக்கிறவங்களுக்கே சீட் அலாட் ஆயிருக்கு. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 175 ரேஞ்சுக்குலாம் அலாட் ஆயிருக்கு. எம்பிசிக்கு 167 168 வரைக்கும் நமக்கு அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 160 ரேஞ்சிலலாம் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா அதுவும் 160 ரேஞ்சு. எஸ்டிலையும் பார்த்தீங்கன்னா 160 ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கே நமக்கு காலேஜ் அலாட் ஆயிருக்கு. ரொம்ப ஹாப்பியான நாளாயிடுச்சு. நேற்றுக்கு நிறைய பேருக்கு வந்து சீட் அலாட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4467 சீட்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ மொத்தமாக நேற்றுக்கு மட்டும் 4467 சீட்டுக்கு நமக்கு சீட் அலாட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது நாளையிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. டிசம்பர் 12லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாருக்குமே மெயில் வந்திருக்கும். சார் எனக்கு மெயில் வரல சார், ஆனால் எனக்கு வந்து சீட் அலாட் ஆகிடுச்சு சார். எந்த ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு மெயில் வந்திருந்தாலும் வர்றதுனால அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி எடுத்திருப்பீங்க. அந்த சீட் அலாட்மெண்ட் ஆர்டரில் எந்த டேட்டு, எந்த டைம், எந்த செஷனுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும் அப்படின்னு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுங்கிறது கிளியராக உங்களுக்கு தெரியும். அது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ 2 டேஸ் முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை தாண்டி நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் ஸ்லைடிங் போட்டு சேஃபாக சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களோட கட் ஆஃப் லெவல் கொஞ்சம் ஹையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஸ்லைடிங்கை ஆப்ஷனை கொடுங்க. ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. நிறைய பேர் கேட்க கேள்வி, சார் ஸ்லைடிங்னா அந்த ஸ்லைடிங்கோட என் ப்ராசஸ் வரைக்கும் நான் போகணுமா சார்? இடையில ஏதாவது நல்ல காலேஜ் அலாட் ஆனோடனே நான் இதோட குயிட் பண்ணிக்கிறேன் ஸ்லைடிங்கை, எனக்கு இந்த காலேஜ் அலாட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்க முடியாதா சார்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கேட்க முடியாது. நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்லைடிங்கோட லாஸ்ட் 3rd ஸ்லைடிங் வரைக்கும் போவாங்க. அந்த 3rd ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வரைக்கும் நீங்கள் போகணும். சார் அப்போது அலாட்டான காலேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமே சார்? எஸ், நீங்கள் கொடுத்துருந்த ப்ரிஃபரன்ஸை வச்சு உங்களுக்கு நீங்கள் அலாட்டான அப்வோர்ட் மூமெண்ட் தானே, அதுக்கு மேலே இருக்கிற காலேஜ் நல்ல காலேஜில் சீட் இருந்தது அப்படின்னா அங்கே அலாட்மெண்ட் வரும். இல்லைனா ஆல்ரெடி அலாட்டான காலேஜ் சீட்டு அப்படியே இருக்கும். நல்லா கவனிங்க, ஆல்ரெடி உங்களுக்கு அலாட்டான காலேஜ் சீட்டு இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்துருந்த ப்ரிஃபரன்ஸில் மேலே உள்ள காலேஜில் வேக்கண்ட் ஆச்சுன்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க. இல்லாட்டி ஆல்ரெடி அலாட்டான சீட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நிறைய பேர் ஃபீஸ் கேட்டிருந்தீங்க. ஃபீஸ் வந்து 20,000 பேமெண்ட் கட்டாயமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் 20,000 அட்மிஷன் பேமெண்ட் எடுத்துகிட்டு போகணும். இந்த அட்மிஷன் பேமெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட் செமஸ்டரோட ஃபீஸில் உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? சார் எல்லாருக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்டானு கேட்டிங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ங்கிறது உங்களுக்கு ஸ்காலருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதர்வைஸ் அது எந்த யூசேஜும் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த 20,000 பேமெண்ட்டை நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போய் கட்டலைன்னா உங்களுக்கு அலாட்டான சீட்டே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். இது ஒரு நியூ எஜுகேஷனல் சேனல். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இந்த சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.